Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள். வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸ் என்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து மணி ஏர்ன் பண்ண. ஸோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி ஏர்ன் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு வந்து காசு போட தேவையில்லை. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் நாங்கள் வந்து காசு வந்து போட தேவையில்லை. ஸோ இப்படி வந்து இந்த இவெண்ட்டில் ஏர்ன் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போகிறேன். இது வந்து மந்த்லி சேலஞ்சுன்னு சொல்லி பைனான்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சிலர் வந்து பார்த்துருக்கலாம், ஆனால் டவுட்டாக இருக்குது எப்படி வந்து இந்த மந்த்லி சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் இப்படி ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆள் கேட்டிருந்தது, இதில் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி. அப்போ தான் நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன், பைனான்ஸில் இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து மறைஞ்சிருக்குன்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே போக முதல் ஒரு விஷயம், ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேருக்கு பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த பைனான்ஸ்ன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறது. மற்றது இந்த பைனான்ஸில் வந்து எப்படி காசு வந்து போடுறது, அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா ஐடி கார்டு வந்து கொடுத்து எப்படி வெரிஃபை பண்ணுறது, மற்றதில் போயிட்டு என்னென்ன மாதிரி நாங்கள் வந்து காசு போடாமல் ஏர்ன் பண்ணுறது, என்ன மாதிரி காசு போட்டு ஏர்ன் பண்ணுறது, ஃபியூச்சர் ட்ரேடிங் எப்படி செய்கிறது, ஃபியூச்சர் காப்பி ட்ரேடிங் எப்படி, ஸ்பாட் ட்ரேடிங் எப்படி செய்கிறது, மற்றது வந்து இதில் போயிட்டு என்னென்ன மாதிரி வந்து கேம் மூலம் ஏர்ன் பண்ணுறது, அது எல்லாமே வந்து கூகுள் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு விஷயத்தையும் வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து அறியலாம். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு போகலாம். எப்படி வந்து இந்த மந்த்லி சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி நான் சொன்ன அந்தந்த டாலர்ஸை வந்து ஏர்ன் பண்ணுறோன்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது என்னோடய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸோட ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து நாங்கள் மேலே பாருங்கள் மெனு வந்து சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணணும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் மோர் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த பட்டனில் வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஃப்ட் அண்ட் கம்பைன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தோம்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் மந்த்லி சேலஞ்சுன்னு சொல்லி 8ஆவதாக இருக்குது. செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நாங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் USDC பெறுமதியான சேர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து உங்களோட சேர்ஸும் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதத்துக்கான மந்த்லி சேலஞ்ச். ஒவ்வொரு மாதமும் வந்து இதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஏர்ன் பண்ண இயலும். ஓகே, விஷயத்தை வந்து சொல்கிறேன். இந்த இவெண்ட் வந்து என்னென்னு சொல்லி கேட்டால், நீங்கள் சில டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு வந்து ஸ்பின்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட USDC ரிவார்டை வந்து எடுக்கலாம். என்னென்ன மாதிரியான ரிவார்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டால், ஒன்று வந்து 2 USDC, மற்றது வந்து 5 USDC, 10 USDC, 30, 50, 100ன்னு சொல்லி 1000 USDC வரைக்கும் வந்து ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. பட் 1000 வந்து கொஞ்சம் ரேர் கேஸ்ன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் அதிகமானவங்களுக்கு வந்து 2 USDC அந்த மாதிரி வந்து, இல்லைன்னு சொன்னால் 5 USDC அப்படி வந்து கிடைக்கும். ஓகே, எப்படி வந்து நாங்கள் இதை கிளைம் பண்ணலாம்? கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான ஸ்பின்ஸ் வந்து கிடைக்கும். முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே ஒரு ஆளை ஜாயின் பண்ண வச்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மூலமாக 3 ஸ்பின் வந்து தருவாங்க. மேக்ஸிமம் ஒரு யூசர் வந்து 1000 பேரை வந்து ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆளை ஜாயின் பண்ண வச்சா உங்களுக்கு வந்து 3 ஸ்பின்ஸ் வந்து கிடைக்கும். அந்த 3 ஸ்பின்லையும் வந்து 3 ரிவார்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, 3 ஸ்பின் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முதல் ஒரு ஆளை இன்வைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இன்வைட் பண்ணுற ஆள் வந்து நீங்கள் வந்து யாரை இன்வைட் பண்ணுறீங்களோ அவர் வந்து குறைஞ்சது $50 வந்து டோட்டலாக ட்ரேட் பண்ணியிருக்க வேணும். அதாவது இவங்க சொல்ல வர்றது $50 ஏற்ற மாதிரி
பை அல்லது வந்து செல் வந்து செய்திருக்க வேணும். டோட்டலாக ரெண்டையும் வந்து சேர்த்து ஸ்பாட் ட்ரேடிங்கில் $50 வந்து பை செல் பண்ணியிருக்க வேணும். ஸோ இதுக்கு அவர் வந்து $10 படி ஒரு 3 முறை பிட்காயினை வாங்கி செல் பண்ணாலே இந்த $50 டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண இயலும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளை இன்வைட் பண்ண வேணும். அவர் வந்து இதில் காசை வந்து போட்டு $50 வந்து ட்ரேட் பண்ண வேணும், அதாவது பை செல் வந்து பண்ண வேணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கொயினை வந்து வாங்கி விற்கிற மாதிரி உடனே வாங்கி உடனே வந்து விற்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வித நஷ்டம் வந்து இருக்காது. இந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு வந்து 3 ஸ்பின்ஸ் வந்து தருவாங்க. அடுத்த விஷயம் வந்து பாருங்கள், ஒரு ஸ்பின் வந்து கொடுப்பாங்க. எதுக்குன்னு சொல்லிக்கிட்டால் ஸ்பாட் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்க வேணும். ஸ்பாட் ட்ரேடிங்கில் வந்து இதில் கொடுத்துருக்குற டாஸ்க் வந்து $500 வந்து பை செல் பண்ணியிருக்க வேணும். அதாவது நான் $50 சொன்ன மாதிரி $500 வந்து பை செல் பண்ணியிருந்தால் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பின்னும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எடுக்கிறது வந்து அப்படியும் வந்து கஷ்டம். வேணும்னு சொன்னால் அதிகமாக வந்து பை செல் பண்ண வந்து விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். மற்றது வந்து பாருங்கள், இன்னொரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேட், அதாவது டோட்டலாக நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்க வேணும் $500 பை அல்லது செல் பண்ணியிருக்க வேணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்க வேணும். USDC இந்த மார்ஜின் அல்லது வந்து கொயின் மார்ஜினுக்குள்ளே போயிட்டு ட்ரேட் பண்ண வேணும். இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $500 வரைக்கும் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த 3வது ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பின் வந்து இதில் வந்து தருவாங்க. இந்த 2 ஸ்பின்னையும் வந்து எடுக்கிறத விட முதலாவதாக இருக்கிற இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி 3 ஸ்பின் வந்து எடுக்கிறது வந்து பெட்டர். ஏன்னு சொன்னால் இது வந்து சிம்பிள் டாஸ்க் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு ஆளை இன்வைட் பண்ணாலே 3 ஸ்பின்ஸ் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக வந்து கிடைக்குது. இதுவே வந்து 10 பேருன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 30 ஸ்பின் கிடைக்கும். 100 பேருன்னு சொன்னால் 300 ஸ்பின் வந்து கிடைக்கும். 1000 பேருன்னு சொன்னால் உங்களுக்கு 3000 ஸ்பின் வந்து கிடைக்கும். இந்த $500 டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேணுமே இருந்தால் ஜஸ்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு $50 நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த $50 பிட்காயினோ இல்லைன்னு சொன்னால் எதிரியத்தை வந்து ஒரு 5-6 முறை வந்து பை செல் கொடுத்தீங்கன்னு சொன்னாலே இந்த $500 ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதாவது இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் முடிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்பின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயே வந்து நான் சொன்ன விஷயத்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஹவு டு ப்ளே, எப்படி வந்து ப்ளே பண்ணுறோன்னு சொல்லி. இந்த பேஜுக்கு வந்து விசிட் பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுவீங்க. ஸோ கோன்ற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணதும் ஸ்பின் ஆகி உங்களுக்கான ரிவார்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ வார ரிவார்ட் வந்து இதில் பாருங்கள், பாசிபிள் ரிவார்ட்ஸ் ஃப்ரம் ஈச் ஆக்டிவிட்டி அட்டெம்ப்ட். ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $2, $5, 10, 30, 50, 100, 1000 இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் பூல் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி ரிவார்டை வந்து வின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 48 hours, அதாவது 2 நாளைக்குள்ள உங்களுக்கான ரிவார்ட் வந்து ரிவார்ட் ஹப்பில் வந்து வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். மற்றது கடைசியாக வந்து பாருங்கள், USDC பூல் ரிவார்டுன்னு சொல்லி ஷேர் ஆஃப் டைனமிக் ப்ரைஸ் பூல்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 weeks, அதாவது ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு 2 weeks கழித்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வவுச்சர் வந்து கிளைம் பண்ண வேணும். ரிவார்ட் வந்து வவுச்சராக வந்து தருவாங்க. அதை நீங்கள் எக்ஸ்பயர் ஆக முதல் கிளைம் பண்ண வேணும். கிளைம் பண்ணாமல் விட்டால் திரும்ப அதை தரமாட்டாங்க. USDC பூல் ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 20 USDC மட்டும்தான் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட $6000 வந்து கிடைக்கும். அது வந்து மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு 6000 வந்து கிடைக்கும் USDC பூல் ரிவார்டில். இன்னும் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸ்பின் வந்து எடுக்க வேணும். ஸ்பின் போட்டு USDC ரிவார்ட் வந்து கிடைக்கும். ஸோ ரிவார்டு வந்து உங்களுக்கு 48 ஹவர்ஸுக்குள்ளே வரும். வார ரிவார்டு வந்து USDC பூல் ரிவார்டாக இருந்தால் 2 weeksல வந்து வரும். மேக்ஸிமம் USDC பூலில் இருந்து 20 USDT வரைக்குமான ரிவார்டை வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பைனான்ஸில் வந்து மந்த்லி சேலஞ்சுன்னு சொல்லி இப்படியும் ஒரு விஷயம் வந்து இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆள் மெசேஜ் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போட்டதுனால இதை நான் வந்து கண்டென்ட் எடுத்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கட்டாயம் ரிவார்ட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன மாதிரி இந்த பைனான்ஸோட மந்த்லி சேலஞ்சில் நாங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி
ஏர்ன் பண்ணுற விஷயம் வந்து மணி ஏர்ன் பண்ணுற விஷயம் வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்துருப்பீங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளையை வந்து தரேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.